டாக்டர் ஃபங்க் என்பவரால் வைட்டமின் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. வைட்டமின் ஏக்கு ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்தான ஏ கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் இதுவாகும். அடுத்ததாக வைட்டமின் டி பற்றி கொடுத்துருக்காங்க. மனிதனின் தோலால் வைட்டமின் டியை உருவாக்க முடியும். வைட்டமின் டி மனிதனின் தோலால் உருவாக்க முடியும். சூரிய கதிர்கள் மனிதனின் தோலின் மீது விழும்போது வைட்டமின் டி உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக அதிகாலையில் மனிதனின் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது வைட்டமின் டி உருவாக்கப்படுகிறது. அது மாதிரி சூரிய கதிர்கள் தோலின் மீது விழும்போது டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள் வைட்டமின் டியாக மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே வைட்டமின் டிக்கு சூரிய ஒளி விட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. எலும்பின் பலத்திற்கு காரணம் கால்சியம். வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துவது வைட்டமின் டி.